சோம்பேறிகளுக்கு சோம்பேறிகளை ரொம்ப பிடிக்கும். தூங்குறவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான், அவன் அலாரத்தையும் ஆஃப் பண்ணி ஹெல்ப் பண்ணுவான். நீ பார்த்துருக்கீங்களா? 2 பேர் தூங்குற இடத்துல அங்க அடிக்கும் அலாரம், இவரு போய் எழும்பி ஆஃப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவார், சேர்ந்து தூங்குவோம். லெட் அஸ் டை டுகெதர். ஆனா வாழ வைக்கிறவனு பிடிக்காது. அவன் அலாரம் ஆஃப் பண்ணான் பார்த்தீங்களா, அவனை ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையை அணைச்சு போடுறவங்களை பிடிக்குது நமக்கு. யாரோ பெத்த பிள்ளைக்கு நான் தாயாக முடியாது. இன்னைக்கு ஏன் நமக்குள்ள உண்மையான சந்தோஷம் இல்லைன்னா, we didn't give birth. நாம பிறப்பிக்கல, நாம பிறப்பிக்கணும். இப்ப யூதாவினுடைய பிறப்பு முதலாவது தன் தாயினுடைய பிள்ளை பேரை நிறுத்திற்று. நம்பர் 2, அவள் தன் மனைவி என்கிற ஸ்தானத்தை இழக்கிறாள். she losing her position. தன் மனைவிங்கிற ஸ்தானத்தை யாரும் இழக்க மாட்டாங்க, இழக்க பிடிக்காது. ஆனால் இவனுடைய பிறப்புக்கு பிற்பாடு திரும்பவும் சொல்றேன், ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி, அவர் தன் தாய்ங்கிற மனைவிங்கிற ஸ்தானத்தை இழந்து இன்னொருத்திய மனைவியா கொடுக்கிறா. தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதை பற்றி யோசிக்காமல் தன் ஸ்தானத்தையும் இழக்கிறாள். நம்பர் 3, ஆதியாகமம் 30:15 வாசிக்கிறோம், என் புருஷனை நீ எடுத்துக்கொண்டது அற்ப காரியமான்னு கேட்கிறார். இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் புருஷனை நீ எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? இவன் பிறந்ததுக்கு பிற்பாடு லேயாளுடைய புருஷன் யாக்கோபு அவளை விட்டு போயிட்டான். ஆனா ஆதியாகமம் 29:34 படிக்கிறோம், லேவி பிறந்த போது அதே லேயாள் சொல்லுகிறார், என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பா. இவனுக்கு என்ன டெஸ்டிமோனி? அப்பா போயிட்டார். லேவியினுடைய பிறப்பு அப்பா சேர்ந்திருந்தாராம். யூதாவினுடைய பிறப்பு அப்பா போயிட்டார். இப்போ இவன் யோசிப்பானா இல்லையா, என்னுடைய பிறப்பு தாயினுடைய பிள்ளை பேரை நிறுத்திட்டு எங்க அம்மாவுடைய ஸ்தானத்தை இழக்க பண்ணிட்டு மனைவி என்கிற ஸ்தானம் இழந்து போயிட்டாள். 3, புருஷன் போயிட்டார். இவனுடைய பிறப்பு கம்ப்ளீட்லி டிஸ்டர்ப்டு அண்ட் கன்ஃபியூஸ்ட். இப்போ ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், இனி ஒரு தலைவன் எழுப்பணும்னா இவன் எழுப்பணும். ஏன்னா இந்த ராஜ்யத்தில் நிறுத்துறவங்க யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய திட்டம். ப்ளீஸ், இன்னைக்கு என்ன தேவையோ ஆண்டவர் பேசட்டும், கை உயர்த்துங்கப்பட. இந்த ராஜ்யத்தில் யாராலையும் நின்றுட்டுங்கிற ஒரு சரித்திரம், ஹிஸ்டரி இருக்கக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் நான் முடிச்சிடறேன்.